ஹலோ மை டியர் ஃபேமிலி. ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா ப்ராப்பராக ஒரு ஸ்டாண்ட் இல்லாததுனால என்னால் கரெக்டாக வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால ஸ்டாண்டும் வாங்கியாச்சு, அதையும் அன்பாக்சிங் வீடியோலாம் போட்டாச்சு. பார்க்காதவங்க பிகினராக இருக்கிறீங்க, பேசிக் ஸ்டிச்சே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிளாஸில் எந்தெந்த ஸ்டிச்செல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லீஃப் வந்து போடலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நான் ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு வாங்கின ஸ்டாண்டு. ஆக்சுவலாக உண்மையிலே சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக. நம்ம ஒரு 10 இன்ச் வரைக்கும் 12 இன்ச் வரைக்கும் கூட இதில் ஃப்ரேம் செட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது. பெரிய சைஸ் ஃப்ரேம் வந்து நம்ம மாட்டிக்கலாம், பட் ஆனால் நம்மளுக்கு உட்காந்து பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்காது. 12 இன்ச் வரைக்கும் நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீடில் வந்து ரீசெண்டாக நான் இப்போ இந்த செட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்டிகுலராக இதுக்கு சைஸ் வந்து மென்ஷன் பண்ணலை, எல்லாமே வந்து ஒரே செட்டாகவே கொடுத்துட்டாங்க. நம்ம அந்த மேலே இருக்க ஹோல் இருக்கு இல்லையா, அதை பொறுத்து நம்மளுக்கு எந்த நீடில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் நான் நீடிலோட சைஸ் வந்து ஸ்க்ரீன்லேயோ இல்லாட்டி நான் சொல்கிறதுலையும் மென்ஷன் பண்ண முடியல, ஏன்னா அதில் சைஸும் இல்லை. நானே ரேண்டமாக எனக்கு தேவையான ஹோல் சைஸுக்கு எடுத்து பிக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரெட்டு, கட்டரு, நீடிலு, அதுக்கப்புறம் ஃப்ரேமு. அதில் ஆல்ரெடி நான் கிளாத் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஊசியில் நூல் வந்து அப்படியே நம்மளுக்கு ஒரு பஞ்சில் 6 நூல் இருக்குல்ல, அதையே கோர்த்துட்டு ஒரே ஒரு சைடு மட்டும் நான் நாட் போட்டு வச்சுருக்கேன். பிகினர் கிளாஸ் வீடியோவில் ஆல்ரெடி நம்மளுக்கு எத்தனை நூல் வேணுமோ எடுத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து அந்த த்ரெட்டில் இருக்க 6 நூலையுமே மொத்தமாக ஊசியில் கோர்த்து எடுத்திருக்கேன். லீஃபில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஊசி மேலேருந்து எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. திருப்பி மேலேயே குத்தணும், ஏதாவது ஒரு சைடு, எந்த சைடுனாலும் ஓகே தான். நீங்கள் குத்தி வெளியே எடுத்ததுக்கப்புறமா நூலை வந்து விட்டுறாமல் ஏதாவது ஒரு விரலை வச்சு பிடிச்சிக்கோங்க, நூலை வந்து விட்டுறாதீங்க. அடுத்து இந்த சைடு வந்து ஊசியை குத்திட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூ மாதிரி நம்மளுக்கு கிடைக்குதா, இதில் சென்டர்லேருந்து நம்ம குத்தி ஊசியை வெளியே எடுக்கணும். எடுத்திங்கன்னா இந்த நூல் போய் லாக் ஆயிரும். அதுக்கப்புறமா திருப்பி கீழே வந்து குத்தி எடுத்தோன்னா இந்த ஸ்டிச்சு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. திருப்பி இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அகெயின் நம்ம ஒரு சைட்லேருந்து எடுத்துகிட்டு நூலை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த சைடு நூலை குத்திட்டு திருப்பி சென்டர்லேருந்து மேலே இழுக்கணும். இழுத்திங்கன்னா நூல் வந்து லாக் ஆயிரும். ஸோ லாக் ஆனதுக்கப்புறமா திருப்பி நம்ம கீழே விட்டு அந்த ஸ்டிச்சர் திருப்பி லாக் போடணும். ஸோ இதுதான். இது வந்து என்ன ஸ்டிச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஸ்டிச். நம்ம இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் பிகினர் கிளாஸில் ஃப்ளை ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்டிச்சை தான் இப்போ இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு நம்ம லீஃப்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம். உண்மையிலும் இந்த லீஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச லீஃப் அப்படின்னா இந்த லீஃப் தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மலாக. ஏன்னா லீஃப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எந்த டிசைன் எடுத்தாலும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஃப்ளவரும் லீஃபும் வந்து போட தான் போகிறோம். ஸோ லீஃப்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து நீங்கள் கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் எந்த டிசைன் எதில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி லீஃப் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி போடும்பொழுது உங்களோட எம்ப்ராய்டரி டிசைன் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ எனக்கு நூல் தீந்து போச்சு. ஸோ அதனால் திருப்பி நான் நாட் போட்டு புது நூல் எடுக்கிறேன். புது நூல் எடுக்கும் பொழுது கரெக்டாக அந்த சைடில் வர மாதிரி எடுங்க. அப்போ தான் டிசைன் வந்து அப்படியே அழகாக வந்து கண்டினியூ ஆகும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற லீஃப் எல்லாத்தோட இந்த லீஃப் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக போடுவோம் இல்லையா ஃபிஷ்போன் லீஃபு, அதை விட இந்த டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு சென்டரில் அதுவாகவே வந்து பார்ட்டிஷன் மாதிரி குட்டி குட்டியாக வரதுனால சூப்பராக இருக்கும் அவுட்புட் பார்க்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நாட் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கும் வந்து லீஃபை நான் 2ஆக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். வீடியோவில் நல்லா உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக நான் வந்து பெனில் யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பட் ஆனால் நீங்கள் ட்ராயிங் பண்ணுறதுக்கு பென்சில் யூஸ் பண்ணுங்கள் எப்பயுமே. நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக பென்னில் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு லைட் கலர்
த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு எப்பயும் போல் 6 த்ரெட்டு ஒரே இதில் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஒரு சைடு நாட் போட்டு இன்னொரு சைடு நாட் போடாமல் இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். செகண்ட் மெத்தடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டிச்சை தான் இந்த லீஃப்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சென்டரில் ஊசியை குத்தி வெளியே எடுத்துக்கோங்க. நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போயுமே நம்ம மேலேருந்து வருவோம். பட் ஆனால் நான் இந்த டிசைனுக்கு வந்து ரிவர்ஸ்லேருந்து, அதாவது இலைக்கு அடிப்புறத்துலேருந்து நான் இந்த டிசைனை வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. நூலை யூ மாதிரி வளைச்சிட்டு இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். குத்தி எடுத்திங்கன்னா நூல் போய் கீழே லாக் ஆகும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அகெயின் நீங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஊசியை வந்து திருப்பியும் அந்த காம்பு இருக்கு இல்லையா, சென்டர் காம்பு, அந்த காம்புலேருந்து மேலே இருக்க கோடுக்கு வந்து குத்தி எடுங்க. உள்பக்கமாக குத்தி எடுங்க. குத்தி எடுத்துக்கும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் வந்து நூல் வந்து கீழே இருக்கணும். ஊசிக்கு கீழே இருந்தால் தான் இப்படி லாக் ஆகும். சப்போஸ் நீங்கள் ஊசிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த லாக் வந்து கிடைக்காது. அதனால் நூலை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. பிடிச்சி வச்சுட்டு ஊசியை குத்தி மேல் பக்கமாக நீங்கள் இழுத்தீங்கன்னா கரெக்டாக நூல் போய் கீழே லாக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிடைக்கும்பொழுது இலை வந்து ஒரு பார்டர் ஷேப் மாதிரி கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டிச்சில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் வந்து தெரியும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு நடுவுலையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் வந்து தெரியும். இதுதான் இந்த ஸ்டிச்சோட மெத்தடே. இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கே இப்படி தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி லீஃப்க்கு எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாமரைப்பூ அந்த மாதிரி போடுறீங்கன்னா தாமரைப்பூவோட இலைக்கு வந்து இந்த ஸ்டிச்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் இப்போ காமனாக எல்லா இலைக்கும் ஒரே ஷேப் வந்து வரைஞ்சிருக்கேன். பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பூவோட எதலுமே வந்து டிஃபர் ஆகும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு செட் ஆகுமோ நீங்கள் அந்த இதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சோட நேம் வந்து பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆனால் நம்ம பார்க்குறது எல்லாமே லீஃப்க்கு தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால அந்த ஸ்டிச்சை வச்சு இப்போ ஒரு லீஃப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தான் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஸ்டிச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டிச்சு தான். நீங்கள் ஊசி வந்து கரெக்டாக குத்தி வெளியே எடுக்கணும். அதுதான் வந்து இதோட மெத்தடு. வீடியோவில் ஸ்டார்டிங் ஸ்டிச்சஸ்லாம் ஸ்லோவாக வரும். அகெயின் போக போக வீடியோவோட ஸ்பீடை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோவா டைம் இல்லை. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளேயாவது நான் இந்த வீடியோவை முடிக்கணும். ஸோ அதனால் ஸ்டார்டிங் ஸ்டிச் மட்டும் உங்களுக்கு ஸ்லோவாக வரும். அகெயின் பேலன்ஸ் இருக்க ஸ்டிச்செலாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து போட்டிருப்பேன். சேம் ஸ்டிச்சு தான். பட் ஆனால் நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு அகெயின் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ரீவைண்ட் பண்ணிவிட்டு நான் பிகினிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும் பொழுது கரெக்டாக உங்களுக்கு அந்த லீஃப் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வர மாதிரி பார்த்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நீங்கள் லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் சென்டரில் நீங்கள் சப்போஸ் ஒரு லைன் மாதிரி போடுறீங்க அப்படின்னா சென்டரில் வந்து பேக் ஸ்டிச் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே கொடுத்துக்கலாம். சென்டரில் அந்த லைன் வருது இல்லையா அதுக்கு. பட் ஆனால் நான் இப்போ எதுவும் கொடுக்கல. டைரெக்டாக இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பேக் சைட் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதை வீடியோவில் நான் காமிக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டிச் மேலேயே இன்னொரு ஸ்டிச்சு போட்டிருப்பேன், அதனால் தூக்கிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடாதீங்க. தேர்டு மெத்தடு பார்க்க போகிறோம். தேர்டு மெத்தடுக்கும் சென்டரில் ஒரு லைன் மாதிரி நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நீடியில் நுனியில் எடுக்காமல் நான் கொஞ்சம் கேப் விட்டு கீழேருந்து எடுத்துருக்கேன் இல்லையா, நம்ம லேசி டைசி ஸ்டிச் போடுவோம்ல, லேசி டைசி ஸ்டிச் வந்து பிகினர் கிளாஸ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செயின் ஸ்டிச் மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு லேசி டைசியில் என்ன பண்ணுவோம், கீழே விட்டு லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம். அதுதானே பண்ணுவோம். பட் அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசி டைசி மாதிரி போட்டு நார்மல் நாட்டுக்கு பதிலாக ஃப்ரெஞ்ச் நாட் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் பிகினர் கிளாஸ் வீடியோ உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக ஊசியை இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா யூ ஷேப்பில் நூலை வந்து வளைச்சிட்டு இந்த டைரெக்ஷனில் ஊசியை குத்தி மேல் பக்கமாக இழுங்க. நூல் போய் லாக் ஆகும். லாக் ஆனதுக்கப்புறமா ஊசியில் ஒரு சைடு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு நீங்கள் குத்தி கீழே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு மொட்டு மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்.
ஊசியில் 4-5 தடவை சுற்றி இந்த மாதிரி குத்துறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகினர் கிளாஸ் வீடியோ பார்க்காம இருக்கீங்கன்னா பார்த்துட்டு வந்து இதெல்லாம் பாருங்கள். அப்போ தான் வந்து நேம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு மெமரைஸ் ஆகும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ லேசி டைசி மாதிரி ஒரு பெட்டல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் நாட் நான் 2 சுற்று தான் சுற்றுறேன். உங்களுக்கு 3-4 வேணும்னா நீங்கள் சுற்றிக்கலாம். ஊசி இந்த மாதிரி யூ ஷேப்பில் வளைச்சிட்டு மேல் பக்கமாக பார்த்திலுங்க, நூல் போய் லாக் ஆகும். அதுக்கப்புறமா அந்த நூலில் ஊசியை ஒரு 2-3 தடவை சுற்றிட்டு நீங்கள் குத்தி எடுக்கணும். இதுதான். இதை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு நான் பண்ணுறது ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக வீடியோவோட ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சைடில் வந்து செட்டிங்கில் ஸ்பீடுன்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் ஸ்பீடை கம்மி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு புரியாட்டி அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லீவ்ஸ் ஃபுல்லாமே நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லீவ்ஸுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். எல்லா இலையிலையும் ஒரு குட்டி குட்டி மொட்டு இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அதுதான் இந்த லீஃபு. நீங்கள் சப்போஸ் இதை வந்து நான் ஃபுல் லீஃப்க்குமே போடுறேன். நம்ம இப்போ குட்டி குட்டியாக போடுவோம் இல்லையா, ஒரு 2-3 காம்பு மட்டும் வர மாதிரி, அந்த மாதிரி இதுக்கு கூட நீங்கள் இதெல்லாம் போடலாம். ஒரு மொட்டு மாதிரி எனக்கு அங்கங்கே வேணும், ஒரு காம்பில் ஒரு மொட்டு வேணும் அப்படின்னா கூட இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து 2 ஸ்டிச் யூஸ் பண்ணுறோம். லேசி டைசியும் ப்ளஸ் ஃப்ரெஞ்ச் நாட், இது ரெண்டுமே சேர்ந்து நம்ம இந்த ஸ்டிச்சில் வந்து பார்த்துருக்கோம். 4th மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சென்டராக ஒரு லைன் போடாமல் இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஆனால் நான் டார்க் கலர் நூல் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். வீடியோவில் அவ்வளோவா இந்த ஸ்டிச்சு வந்து கிளியராக தெரியலை. ஸோ ஊசியை மேலேருந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஊசியை குத்திடுங்க. நூல் வந்து எப்பயுமே ஊசிக்கு அடியில் இருக்கணும், அப்போ தான் போய் நூல் போய் லாக் ஆகும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து அந்த டைரெக்ஷனில் எடுக்கணும். இந்த டைரெக்ஷன் முடிச்சோடனே அந்த டைரெக்ஷன் மாற்றி மாற்றி பண்ணணும் நம்ம. இது திருப்பியும் கரெக்டாக அந்த கோடு வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதில் எடுத்துகிட்டு நூல் வந்து கரெக்டாக ஊசிக்கு கீழே இருக்க மாதிரி பார்த்துட்டு இழுங்க. அப்படின்னா கரெக்டாக இந்த நூல் போய் லாக் ஆகும். திருப்பி அப்புறம் இந்த டைரெக்ஷன், ஒவ்வொரு டைரெக்ஷன், இந்த சைடு முடித்தோடனே அந்த சைடு, அந்த சைடு முடித்தோடனே இந்த சைடு, நீங்கள் கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கோடில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நூல் போய் லாக் ஆகும். திருப்பியும் நீங்கள் அந்த டைரெக்ஷனில் இருந்து ஊசியை எடுக்கணும். எடுத்துட்டு திருப்பியும் நூல் வந்து கரெக்டாக ஊசிக்கு அடியில் இருக்கணும். அதை மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு வரும்பொழுது சென்டரில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம தலைலாம் பின்னுவோம்ல, ஒரு பின்னல் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி சென்டரில் ஒரு பின்னல் மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ நான் போடுற ஸ்டிச்சில் வந்து நூல் வந்து ஆக்சுவலாக நான் ஊசிக்கு அடியில் வந்து விடுவோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக தப்பாக விட்டுட்டேன். இந்த டைரெக்ஷனுக்கு பதிலாக அந்த டைரெக்ஷனில் விட்டுட்டேன். ஸோ எனக்கு நூல் போய் லாக் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது இல்லையா, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் நூலை லூஸ் விட்டுட்டு ஊசியை உள்பக்கமாக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா இதை ஈஸியாக நீங்கள் சரி பண்ணிடலாம். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டிச்சஸ்லாம் மறந்து போயிடும். நீங்கள் என்னைக்காவது சரி ஓகே எம்ப்ராய்டரி போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எந்த ஸ்டிச்சை நீங்கள் நிறையா டைம் போட்டிருக்கீங்களோ அந்த ஸ்டிச்சை மட்டும்தான் உங்கள் மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. புதுசாக நீங்கள் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து பழகுறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்பப்போ நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது மறந்து போயிடும். இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அகெயின் நீங்கள் இப்போ ஃப்ரேமில் பண்ணும் பொழுது 2 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா திருப்பி எப்படி போடணுன்ற ஞாபகம் வந்து வராது. ஸோ அதனால் வீடியோவை ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேயாவது டவுட் இருக்குது அப்படின்னா அதை கரெக்டாக திருப்பி ரீவைண்ட் பண்ணி அந்த ஸ்டிச்சை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து போங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் போட்டு வைக்கிறீங்க இல்லையா, ஒரு பிகினர் கிளாஸில் வீடியோவில் ஒரு ஸ்டிச் நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க ஆல்ரெடி, அதே மாதிரி இப்போ லீவ் ஸ்டிச்சும் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா இந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி ஏதாவது ஒரு சார்ட்டில் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓகே நம்ம இந்தந்த ஸ்டிச்செல்லாம் கற்றுருக்கோம், நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகமாகவும் இருக்கும். ஸ்டிச்சோட பேர் எல்லாமே பக்கத்தில் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க.
சப்போஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து தெரியல அப்படின்னா என்னோடய வீடியோ கூட இல்லை, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அந்த ஸ்டிச்சோட வீடியோ வந்து வரும். ஸோ அதனால எப்பயுமே ஸ்டிச்சோட நேம்லாம் பக்கத்தில் சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் இந்த லீஃபோட சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி வரும் உங்களுக்கு. இப்போ நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் மாதிரி வருதா, நான் கீழே மட்டும் கேப் விட்டு பண்ணியிருக்கேன். ஸோ கேப் விட்டாலும் உங்களுக்கு அந்த கேப்போட பின்னல் வரும். நீங்கள் கேப் விட்டு கூட அதையும் ஒரு லீஃபாக வந்து லீஃப் டிசைனாக பண்ணிக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது ஃபிஃப்த்து மெத்தட். ஃபிஃப்த்து மெத்தட்லேயும் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீஃபில் எடுத்துக்கோங்க. ரீஃபில் எடுத்துகிட்டு இந்த ரீஃபில் வச்சு தான் நம்ம டிசைனே இப்போ பண்ண போகிறோம். ரிங் ஸ்டிச், இதுக்கோட பேர் வந்து ரிங் ஸ்டிச். ஒரு ரிங்கு மாதிரி நம்ம ஒரு ஃபார்ம் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் எப்படி இந்த லீஃப் டிசைனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம். ரீஃபில் சென்டரில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 3 தடவை லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஒரு 3 ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். 3 ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா அந்த ரீஃபில்லை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு திருப்பி அடுத்த லைன் போட போகிறோம். அடுத்த லைன் எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போட்டிருந்தோம்ல அதுக்கு பக்கத்தில் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த சைடு வந்து இப்போ ஸ்டிச்சு போடுறேன் இல்லையா, அது போட்டு முடிச்சப்பறம் ப்ரீவியஸ் ஸ்டிச்சு போட்டிருக்கோம்ல அதுக்கு பக்கத்தில் தான் போடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு செஸ் போர்டு இருக்கு இல்லையா, செஸ் போர்டில் வந்து பிளாக் கலர் ஒயிட் கலர் கிராஸாக வரும்ல, அந்த மாதிரி ஆக்சுவலாக இருக்க ஸ்டிச்சு தான் இது. ஸோ இது மட்டும் நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரே கலர் நூல் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டபுள் கலர் நூல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லைனுக்கு லைட் க்ரீன், செகண்ட் லைனுக்கு டார்க் க்ரீன், தேர்ட் லைனுக்கு லைட் க்ரீன், அடுத்து டார்க் க்ரீன். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த செஸ் போர்டு மாதிரி உங்களுக்கு ஷேப் வந்து வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம போன டைம் போட்டிருந்த இடத்துல ஸ்டிச்சு போடாமல் அது பக்கத்தில் போடணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம இந்த ரிங் மாதிரி மேக் பண்ணுறோம்ல, அது வந்து மினிமம் ஒரு 3 தடவையாவது ஒரே டைரெக்ஷனில் குத்தி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 3 இது போட்டு எடுத்துட்டேன் இல்லையா, திருப்பி இந்த ரீஃபில் எடுத்துகிட்டு இதுக்கு சென்டரில் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் இருந்து தான் நான் அடுத்த ஸ்டிச்சை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வரும். இந்த இலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மேலே தூக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ரீஃபில்லை வச்சு எடுக்கிறோம் இல்லையா, மேலே தூக்கி எம்போஸ் ஆகிருக்க மாதிரி தான் இருக்கும். அது பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் இதை வந்து இலைக்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஏதாவது ஒரு பூ மேக் பண்ணுறீங்க, பூ மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போடுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது அழகாகவும் இருக்கும். இப்படிலாம் ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழில் மோஸ்ட்லி இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அவ்வளோவா யாரும் போடுறதில்ல. ஸோ நிறையா பேருக்கு பிகினர் ஸ்டிச் மட்டும்தான் மேக்ஸிமமே தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் இப்போ எதை நோக்கி போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி கிளாஸஸ் தான் மெயினாக வந்து பார்க்குறாங்க. ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வந்து கொஞ்சம் கம்மியான பேருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரியை கற்றுக்கிட்டு கண்டிப்பாக இதில் வந்து கிஃப்டிங் பர்பஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா நல்லாவே சேல்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லீஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். பேக் சைடு இது இந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து அழகாக பாக்ஸாக இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த மாதிரி வரும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு தான் முக்கியம். ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு அழகாகவே கிடச்சிரும். இது பார்க்குறதுக்கும் நல்லா கொஞ்சம் பஃபியாக சூப்பராக இருக்கும். கிரேப்ஸ் கொத்தெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சும்மா ரேண்டமாக ஒரு லைன் மாதிரி நம்ம போடுவோம்ல, இதுக்கு இந்த ஸ்டிச் அந்த ஸ்டிச்செல்லாம் இல்லை. நீங்கள் ரேண்டமாக அந்த லீஃப் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. எத்தனை லைன் உங்களுக்கு வருதோ எம்ப்ராய்டரி நூல்லையே ஒரு லைன் மாதிரி மேக் பண்ணிக்கோங்க. சென்டர்லேருந்து போங்க. சென்டர்லேருந்து லைன் போட்டு ஒரு சைடை கவர் பண்ணிவிட்டு அடுத்த சைடு வந்து லைன் போடுங்க. இதில் 4 லைன் போட்டிருக்கீங்கன்னா அந்த சைடும் 4 லைன் வரணும். இதில் 3 போட்டிருக்கீங்கன்னா அந்த சைடும் 3, அந்த மாதிரி வந்து பார்ட்டிஷன் பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து கரெக்டாக வரும்.
ஸோ இது போட்டதுக்கப்புறமா நீங்கள் இந்த த்ரெட்டை வந்து நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியணுன்றதுக்காக நான் லைட் க்ரீனில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ லைட் க்ரீன் த்ரெட்டில் தான் அடுத்த ஸ்டிச்சு வந்து நான் போட போகிறேன். இப்போ லைட் க்ரீன் த்ரெட்டு வந்து எடுத்தாச்சு. இதில் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூடை பின்னிருக்கீங்களா, கூடை பின்னும்போது ஒன்று விட்டு ஒன்று பின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை வந்து பின்ன போகிறோம். நீங்கள் கரெக்டாக ஒரு நூல் மேலே ஒரு நூல் கீழே, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஒரு லைன் போட்டுக்கோ இல்லையா, ஒரு லைன் மேலே வரணும், ஒரு லைன் கீழே, இந்த மாதிரி எடுத்து நீங்கள் பின்னிங்க அப்படின்னா நம்மளுக்கு கூடை அந்த இதெல்லாம் பின்னும்பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும்ல, அந்த ஷேப்பில் வந்து ஆக்சுவலாக வரும். ஸோ இது வந்து நீங்கள் வீடியோவில் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. ஒரு போன டைம் வந்து நூல் மேலே இருந்துச்சுன்னா அடுத்த தடவை பண்ணும்பொழுது அந்த நூல் கீழே வரணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ க்ரீன் கலர் வந்து ஒரு நூலில் மேலே இருக்குன்னா அடுத்த தடவை பண்ணும்பொழுது அந்த க்ரீன் கலர் கீழே வந்திருக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வந்து இந்த டிசைன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ அது மட்டும் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு இலை ஃபுல்லாக கூட பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து பாதி வரைக்கும் தான் பண்ண போகிறேன். அந்த இலை டிசைனுமே அழகாக இருந்துச்சு. ஸோ நான் பாதி வரைக்கும் தான் இந்த இதை வந்து பண்ண போகிறேன். பொறுமையாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒரே த்ரெட்லேயே 6 த்ரெட்டு வரதுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஹேண்ட் எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு பிஸ்னஸாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி கிஃப்டாக வந்து இப்போ நிறையா சேல் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்களும் வந்து சேல் பண்ணணும்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் நான் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு, எந்த டேட்டுக்கு வைக்கிறேன், அது எதுவுமே நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஒரு 2 வீக்ஸில் கண்டிப்பாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, டபுள் கலர் ஷேடில் எப்படி ஒரு லீஃப் வந்து மேக் பண்ணுறது, அதுதான் வந்து பார்க்க போகிறீங்க. எப்பையும் போல் நம்மளுக்கு லைட் கலர் ஷேடு வந்து உள்ளே வர மாதிரியும், டார்க் கலர் ஷேடு லீஃப்க்கு அவுட்டர் சைடு வர மாதிரியும் பார்த்துக்கோங்க. இது வந்து நீங்கள் நார்மலாக எப்பயும் போடுற ஸ்டிச்சு தான். இது வந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போட்டாலும் சரி, மேலேருந்து நூலை கீழே எடுத்து போட்டாலும் சரி, இல்லை கீழேருந்து எடுத்து போட்டாலும் சரி, உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஒரு லீஃப் மாதிரி சென்டரில் இந்த மாதிரி லைட் கலர் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துக்கோங்க. லைட் கலர் த்ரெட்டும் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அவுட்டரில் வந்து டார்க் க்ரீன் ஷேடு அது வந்து கொடுக்க போகிறோம். இது நீங்கள் இந்த சைடு எடுக்கணும், அந்த சைடு எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சென்டரில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு லீஃப் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துக்க போகிறீங்க. ஆன்லைன் ஒர்க் ஷாப் எதை பற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து ஒருத்தரோட ஃபேஸையே வந்து இப்போ பிளாக் கலர் நூலில் ஒரு ட்ராயிங் மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி பண்ணுறோம் இல்லையா, அந்த கிளாஸ் தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணுவேன். ஓகே, இவங்கெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த கிளாஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டார்க் கலர் ஷேடு நீங்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் வந்து அவுட்டர் பார்டர் மாதிரி கொடுக்கக்கூடாது. க்ரீன் கலருக்கு நடுவில் நீங்கள் கொண்டு வரணும். லைட் க்ரீன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளே வந்து நீங்கள் டார்க் கலர் நூலை கொண்டு வரணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து 2 கலர் நூலும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் வீடியோவில், நான் வந்து டார்க் கலர் நூலை பார்டர் மாதிரி கொடுக்காம க்ரீன் கலர் நான் எங்கே கொடுத்துருக்கேனோ அதுக்குள்ளேயே வந்து அந்த நூலை வந்து கொண்டு வரேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா டபுள் கலர் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த டார்க் ஷேட் கொடுக்கும்பொழுது லைட் க்ரீன் வந்து அங்கங்கே நூல்லாம் மறைஞ்சு போகும். ஸோ அதனால அது மறையவே கூடாது, அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணாதீங்க. அது அங்கங்கே மறைஞ்சாதான் உங்களுக்கு அந்த மிக்சிங் எஃபெக்ட் வந்து நேச்சுரலாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக சென்டரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எல்லா க்ரீனுமே தெரியாமல் போட்டுறாதீங்க. உங்களுக்கு அந்த லைட் க்ரீன் ஷேடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும், டபுள் கலர் எஃபெக்ட் நீங்கள் கொடுக்குறதுனால. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. லைட் க்ரீன் ஷேடை மொத்தமாக மறைச்சி போட்டுறாதீங்க. உங்களுக்கு சென்டரில் அந்த லைட் க்ரீன் எஃபெக்ட் வந்து வேணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க.
இந்த 8 மெத்தட் மட்டும்தான் லீஃப்க்கு யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா அதெல்லாம் இல்லை. இதை விட நிறையா மெத்தடுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இது மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? பிகினர் கிளாஸில் வந்து கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இன்னும் லீஃப்லாம் மேக் பண்ணுறது, அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஸ்டிச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிகினர் கிளாஸ் வீடியோவில் பார்த்துருப்போம் இல்லையா? ஃபிஷ் போன் மெத்தட், அந்த ஸ்டிச்சு தான் இதில் பார்க்க போகிறோம். சென்டரில் ஒரு லைன் மேக் பண்ணிக்கோங்க. ஊசியை கரெக்டாக மேலேருந்து எடுத்துட்டு கீழே கொண்டு வந்து குத்தி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி இந்த கிராஸ்லேருந்து அந்த சைடு போகணும். கிராஸ் அந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடுக்கு இந்த சைடு, திருப்பி இந்த சைடு எடுத்துகிட்டு கோடுக்கு அந்த சைடு, ஒரு நம்ம இன்ட்டு போடுவோம்ல அந்த மாதிரி ஷேப்பில், கோடுக்கு இந்த சைடு கோடுக்கு அந்த சைடு. ஸோ இன்ட்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடுக்கு அந்த சென்டர் கோடு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப தள்ளி போயிட்டிங்கன்னா லீஃபோட டிசைன் வந்து அவ்வளோவா உங்களுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து அந்த கோடுக்கு பக்கத்தில் ஊசியை விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக கிடைக்கும். பேசிக் ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச் வீடியோ இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் போய் பார்த்துருங்க. அது பார்த்தீங்கனாலே நீங்கள் ஃப்ளவர்லேருந்து எந்த டிசைன் வேணாலும் நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வேறு என்ன ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் என்ன வீடியோ வேணுன்றதையும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஆன்லைன் ஒர்க் ஷாப் பற்றின அப்டேட்டுமே நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்காக கொண்டு வரேன். ஒரு பிஸ்னஸாக பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வர நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா 8 லீஃப்மே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் பென்னில் கோடு போட்டிருக்கனால கீழே தெரியுது பார்த்தீங்களா? பட் ஆனால் நீங்கள் பென்சிலில் போடுங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. 8 இலையுமே ஒவ்வொரு ஷேப்பில் கரெக்டாக வந்திருக்கு. ஒவ்வொரு டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்றது உங்களோட க்ரியேட்டிவிட்டி. எந்த பூவுக்கு எந்த இலை யூஸ் பண்ணலாம் அது வந்து நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அதே மாதிரி இலையோட ஷேப்புமே வந்து மாறும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து செலக்ட் பண்ணணும். அதுவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.